வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி டிங்கோடைய டேட் அண்ட் டைம் மற்றும் ரோமன் டைன்ஸோடைய அடுத்த ஆப்பனன்ட் இவராக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. மற்றும் இதே போல் ஒரு சில ரஸ்னிங் செய்திகளை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்னிங் செய்தியில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலைமதிப்பற்றது. அது புதிய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், நான் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வின்னர் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். அதில் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கோடைய பேப்பரியோடைய டேட்டை நீங்கள் சொல்லலை, டைமை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். ஆக்சுவலி சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் சில பேர் கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க. சரி, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. May 25, அதாவது இப்போ நடக்க போகிற சனிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா. சனிக்கிழமை காலையில் நீங்கள் வழக்கம் போல் ஃப்ரைடே எய்ட்ஸ் மேட்டோன்னா பார்த்துடலாம். நைட்டு ஒரு 10:30 to 11 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா WB வந்து கிக் ஆஃப் த க்ரௌன் ஜுவல் ஆரம்பிச்சிருவாங்க. இது க்ரௌன் ஜுவல் இல்லை, கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் பேப்பர் ஆரம்பிச்சிருவாங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 hour நடக்குமா. அதுக்கப்புறமா 11:30 to WWE பார்த்தீங்கன்னா பழக்கம் போல் அவங்களுடைய ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் 10:30 பிரேமரி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மெயின் ஷோ வந்து 11:30 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ இது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா 2 கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடக்கும். WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா குடியும் கூத்தனமாக சூப்பராக இருக்கணும்ல, அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா விதவிதமான பிகினி உடையில் இவங்க போட்டதை பார்த்தா இவங்க உண்மையிலேயே சவுதி அரேபியாவுக்கு தான் போயிருக்காங்களா இல்லாட்டா சவுத் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா முழுக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட விதத்தில் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது தான் சவுதி அரேபியாவில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னானுங்க. எப்படி இவங்க சட்டியை போட்டுட்டு அங்கே போய் குளிச்சுட்டு இருக்காங்க, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதை சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பகிர்ந்துருக்கிறாங்க. டெக்ஸர் லூமிஸ் அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். பார்ப்பதற்கு அண்டர்டேக்கர் போல் இருக்கும் இவர் தான் டெக்ஸர் லூமிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸே பண்ணலாம். இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது, அதனால் WWEல பார்த்தீங்கன்னா 1.5 வருடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா WWEல காணாமல் போன புள்ளையாட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த புள்ளையாண்டா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது டோட்டலி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டு ரெஸ்லிங் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்குல் லவுடியோடைய டீமில் இவரும் இருக்கார், அங்குல் லவுடியோட ஃபேஷனில் இவரும் இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் பார்த்தீங்கன்னா அரசல் புரசாக ரசிகர்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருந்த நிலையில் இப்போ இவருடைய லுக்கை பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணியிருக்கிறாரு. தாடியெல்லாம் வளர்த்து முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்து ஒரு நியூ லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸர் லூமிஸ் இருக்கிறாரு. WWEடைய பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கான ட்ரைனிங் எடுக்கும்போது நிக்கோலஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்கிறாரு. இவரை நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அங்குல் லவுடியோடைய ஃபேஷனில் எதிர்பார்க்கலாம். அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க பல பேர். அதாங்க மாமிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அரசியல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம ரெஸ்லிங்க்கு வருவோம். இப்போது என்ன தெரியுமா விஷயம், மாமியை பற்றி நிறைய பேர் கேட்டதுனால அதை பற்றின அப்டேட்டை படி மார்ஃபி சொல்லியிருக்காரு. அதாங்க நம்ம ரியா ரிப்ளியோடைய புருஷனாக போகிற காதலன், அந்த புருஷனாக போடுற காதலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாமி ரியா ரிப்ளி ரொம்ப நல்லா இருக்காங்க மற்றும் அவங்களுடைய பப்பில் நான் வந்து சூப்பராக படுத்து கிடக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு புரியலையா? அவர் எதுக்கு மேலே படுத்துருக்காருன்னு பாருங்கள், அதை தான் அவர் நக்கலாட்டு சொல்லியிருக்காராம். WWE பார்த்தீங்கன்னா அடுத்த பேப்பரிவாக கிளாஸ் ஆஃப் த கிளாஸ்டில் தான் நடத்துகிறாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் த கேஸ்டில் அப்படிங்கிறது யூகேயில் இருக்கிற ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது அஃபிஷியலி WWE சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் WWE இதோடைய அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே அஃபிஷியல் போஸ்டரில் யாருடைய முகம் இருக்குன்னு, ட்ரூ மெக்கின்டையர். போன வருஷம் ட்ரூ, ரோமன் இந்த மாதிரி முகங்கள்லாம் இருந்தது. பட் நான் இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரோமனை டாமினேட் பண்ணுற மாதிரி ட்ரூ மெக்கின்டையர் வாழை தூக்கிட்டு வைக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. செம்மையாக இருக்குல்ல. பட் ஆனால் WWEடைய முன்னாடி உள்ள அந்த போஸ்டர் மாதிரி இல்லைப்பா, முன்னாடிலாம் வேறு லெவலில் இருக்கும். போன வருஷம் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் அரினா பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை காட்டிலும் ரொம்ப பெரிய அரினா. அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளியை வச்சு WWE பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் போஸ்டரை மெருகூற்றி இருக்கிறாங்க. இதனால் ரியா ரிப்ளை வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 45,000 டிக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹோல்ட் அப் பண்ணியிருக்கிறாங்களாம். 45,000 டிக்கெட் விற்றுட்டுனா அடுத்த ஸ்டெப்பாக நம்ம அடுத்த டிக்கெட்ஸ் வைக்கலாம். இப்போதைக்கு ஒரு 45,000 டிக்கெட் விற்று பார்ப்போம் எந்த அளவுக்கு விற்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 48,000 டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா WWE வந்து சோல்ட் அவுட்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களாம்.
ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்பீடோடைய காடாக இப்போதைக்கு ரோமன் தான் இருக்கார். அந்த பதவிக்கு போட்டியாக என்ன ரொம்ப பெரிய டஃப்பு கொடுக்குற ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறவர் தான் பிரான் பிரேக்கர். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். பிரான் பிரேக்கரோட ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்பியராக இருக்கும். அவருடைய ஃபாஸ்ட்டு வந்து அப்படிங்கிறது அந்த வேகம் வந்து நிகர் இல்லாதது, நம்ம இடையில தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிகர் இல்லாதது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தோம். அந்த வேகம் எந்த அளவுக்கு உடையது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு வீடியோவாக டபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பாருங்கள், அந்த மோஸ்டன் போஸ்டரில் இருக்கிற மாதிரி அவருடைய ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகத்தை பார்த்தீங்கன்னா டபிள்யூ கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பியரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் போட்டிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கிற ரெஸ்லரை டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. இவரை டபிள்யூ இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி புஷ்ஷெல்லாம் பண்ணாங்கன்னா கூடிய சீக்கிரம் வேர்ல்டு சாம்பியன் டபிள்யூடைய ஒரு நியூ இயராவுடைய தலைவனாக இந்த அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா இவரை காட்டலாம். பட் டபிள்யூ வந்து பிரான் பிரேக்கரை எந்த அளவுக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே பிரான் பிரேக்கரை NXTல பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் சில பேர் இப்போ தான் மெயின் ராஸ்டரில் பார்த்துருக்கீங்க. மெயின் ராஸ்டரில் பார்த்து என்னப்பா இந்த அளவுக்கு சண்டை போடுறானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. டபிள்யூ உலகமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு யாருக்குமே இல்லை. ஈத்தர் ஆஃப் த வேர்ல்ட், கிரகங்களை சாப்பிடுபவன் பிரே வயட். பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் இருக்கும். ஸோ அவருடைய பர்த்டே இது. ஸோ ஒரு வேளை பிரே ஒயிட் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு திருமணம் இருக்கும். இந்த டிசம்பரில் தான் அவர் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தார், திருமணம் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அவருடைய பர்த்டேயை கொண்டாடி இருப்பார். பட் ஆனால் மாரடைப்பின் காரணமாக இறந்து போனார். அவருடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ ஒரு சோகமான ஒரு பர்த்டே தான் அவருடைய ஃபேமிலிக்கு. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் காத்துட்ருக்குறாங்க. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பார்த்தேங்க. ட்ரைபல் சீஃப் பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணும். இந்த நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி ரசிகர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் இல்லாதனால அவருக்காக வார்ன் பண்ணுறாங்க. இப்போ ட்ரைபல் சீஃப் வாங்க, நான் உங்களுக்கு எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மெனி ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோடைய ஃபஸ்ட்டு ஃபியூட் வந்து இவர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ்க்கு இவர் கூட மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற ஒரு ஆப்போனன்ட் யார் கேட்டிங்கன்னா செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெசல்மேனியாலே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான ஃபாண்டிங்கை உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஃபாண்டிங்கை என் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு ஃபைனல் சாப்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அப்படி நடந்ததுன்னா இது ஒரு கெரியர் வெர்சஸ் கெரியர் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் எக்ஸ்பெக்ட் அதிகமாக இருக்கிற மேட்ச். ஏன் இதை மெயின் ஈவெண்ட்டாக கூட வைக்கலாம். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது அவருடைய ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நாளைக்கு ஸ்மாக்டவுன் 5:30 மணிக்கு தாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கேட்டிங்க என்கிட்ட 5:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லாட்டா இந்த ஃப்ரான்ஸில் டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் லேட் ஆகுமான்னு. அங்கே ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணிக்கெலாம் அங்கே ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் வழக்கம் போல் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து அந்த 5:30 மணிக்கு தான் போடுறாங்க. ஆனால் இது லைவ் கிடையாது. இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக்டவுன் வந்து லைவ் கிடையாது. அதை ப்ரிவியூவை எடுத்து நமக்கு போடுறாங்க.